இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட ஒரு மிஷனரி குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். ஜான் வாக்கர் வில்சன் என்பவர் 1880ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 28வது நாள் சவுத் கரோலினாவில் உள்ள பிரான்ஸ் பரோவில் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தார். அவருடைய தாய் தகப்பன்மார்கள் நல்ல கிறிஸ்தவ பக்தி உள்ளவர்களாக, விசுவாசத்திலே நடக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அவர்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அனுதினமும் ஜெப சத்தமும் வேத வாசிப்பின் சத்தமும் அருகில் இருக்க எல்லா ஜனங்களுக்கும் கேட்குமாமா. அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிற அளவுக்கு ஒரு கிறிஸ்தவ குடும்பம் எப்படியாக சாட்சியாக வாழணும் என்பதற்கு இவருடைய குடும்பங்கள் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அவருடைய தகப்பனார் பார்த்தீங்கன்னா மிஷன் சண்டே ஸ்கூல் நடத்தி கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டிருந்தார். சபையிலே ஒரு மூப்பராக நல்ல ஒரு விசுவாசத்திலே வளர்கிற தகப்பனாக அவருடைய வாழ்க்கையை பார்த்து ஜான் வில்சன் அவர்களும் பார்த்தீங்கன்னா விசுவாசத்திலே உறுதியாக வளரும்படியாக அவங்க தகப்பன் வழி நடத்தியிருக்கிறாங்க. சிறு வயதிலிருந்தே இவருக்குள்ளாக நல்ல ஒரு விசுவாச வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். அவருடைய வீட்டின் அருகிலே பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவ கல்லூரி இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் சீனா, பிரேசில், ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இருந்து வந்து அந்த இடத்துல கல்வி கற்றுக்கொண்டார்கள். அவங்க பார்த்தீங்கன்னா அனுபவங்களை சொல்லும் போது இவர் சிறு வயதிலேயே அந்த இடத்துல நின்று கேட்டுக்கொண்டிருந்தாராம். அவர்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக வாழணும், மிஷனரிக்காக வாழணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எளிதான வாழ்க்கை இல்லை, சுலபமான வாழ்க்கை இல்லை, சுகபோகமாக வாழ்கிற வாழ்க்கை அல்ல என்பது அவர்கள் பேசும்போது அந்த வார்த்தைகள் எல்லாம் இவருடைய இருதயத்துக்குள்ளாக தீப்பொறியாக கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்ததாமா. அப்போ இவர் பார்த்தீங்கன்னா நானும் வளர்ந்து ஒரு மிஷனரியாக போகணுங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளாக உண்டானது. அவர் வளர்ந்து அதே கல்லூரியிலே அவர் போய் படித்தார். அவர் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உலகத்தை இந்த தலைமுறையிலேயே சுவிசேஷப்படுத்துவோம் என்ற மாணவர் இயக்கத்துல அவர் இணைந்தாருங்க. அவர் இணைந்து அவருடைய உள்ளத்துல தேவனுடைய அழைப்பை தெளிவாக பெற்றுக்கொண்டாராமா. அது மனிதனுடைய வெறும் வார்த்தை அல்ல, அது தேவ சத்தம் என்பதை அவர் தெளிவாக அறிந்து கொண்டாராமா. கல்வியில சிறந்து விளங்கினார். அவருடைய அறிவு பார்த்தீங்கன்னா கூர்மையான அறிவாக காணப்பட்டது. கல்லூரிகளிலே தலைமை பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார். இளைஞர்களை வழிநடத்தவும் சபையிலே சேவை செய்யும் ஊழியத்தை செய்யவும் அவர் பார்த்தீங்கன்னா அநேகரை வழிநடத்தி இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம தியாலஜிக்கல் செமினாரில் ஊழிய பயிற்சியில சேர்ந்தவராக அங்கு தனது வாழ்க்கையை தேவனுக்காக உறுதிப்படுத்தினவராக இருந்தார். அவர் இறையில படித்துக் கொண்டிருக்கும் போதே ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷனரி மறித்து போயிட்டான்னு சொல்லி ஒரு தகவல் அவருக்கு வந்த போது அவர் உடனடியாக என்ன சொன்னாராமா, நான் அந்த ஆப்பிரிக்காவுக்கு போய் கர்த்தருக்காக ஊழியம் செய்யறேன்னு சொல்லி அவர் சொன்னாராமா. அப்போ அந்த மிஷன் கல்லூரியில சொன்னாங்களாம், இப்போதைக்கு ஆப்பிரிக்காவுக்கு வேண்டாம், இப்போதைக்கு சீனாவுக்கு போகிறதுக்கா மிஷனரிகள் தேவையாக இருக்காங்கன்னு சொல்லி சொல்லும் போது அவர் தன்னுடைய விருப்பத்தை மாற்றிக்கொண்டு அது தேவ சித்தமா என்று கர்த்தரிடத்திலே கேட்கும்போது கர்த்தர் அந்த அழைப்பை தெளிவாக அவருக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார். நீ சீனாவுக்கு போ என்ற கர்த்தருடைய சத்தம் வந்தவுடனே அவர் பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு உடனே போகும்படியாக பிரயாசப்பட்டார். தன்னுடைய விருப்பங்களை அவர் முற்றிலுமாக மறந்தவராக தேவ சித்தம் தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்பதுல அவர் உறுதியாக காணப்பட்டாராமாங்க. அவர் சீன தேசத்துக்கு 1907ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் நாள் சீன தேசத்தை போய் அடைகிறார். அது கடுமையான கடல் பயணமாக காணப்பட்டது. அந்த இடத்துல அவருக்கு சீதோஷண நிலைகளிலே உடல்ல அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டது. அவர் அந்த சீன தேசத்துக்கு போன உடனே அந்த மக்களுடைய மொழிகளை கற்றுக்கொண்டார். மக்களுடைய வாழ்வாதாரங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்குன்னு சொல்லி அதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்தவராக முதலிலே அவர் போன உடனே மேடைகளை தேடல. அவருடைய ஊழிய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான காலமாக காணப்பட்டது. அந்த இடத்துல அவர் நோய்வாய்ப்பட்டாலுமே மறுபடியும் நான் என்னுடைய தேசத்துக்கு திரும்பி போகணுங்கிற எண்ணம் இல்லாதவராக அவர் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதிலே
உறுதியாக காணப்பட்டார். அவர் பார்த்தீங்கன்னா சீன மொழிகளை நன்றாக கற்றுக்கொண்டாராமா. அமெரிக்காவிலிருந்து வந்ததான இளம் மிஷனரி ஜினி சர்கினை அவர் 1908 திருமணம் செய்தார். இவர்களும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை மிஷனரியாக ஒப்புக்கொடுத்திருந்தாங்க. இருவருமாக சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை சீன தேசத்திலே நிறைவேற்றினார்கள். அநேக கிராமங்களுக்கு போனாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கர்த்தருக்காக சேவை செய்தாங்க, சபைகளை கட்டினாங்க, மக்களோடு ஒன்றிய வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தாங்க. இருவருமே பார்த்தீங்கன்னா நோயினால பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா சீன தேசத்தின் சீதோஷண நிலைகள் அவர்களுடைய உடல்நிலை அதிகமாக பாதிப்படைந்தது. இவர் பார்த்தீங்கன்னா திருமணமான கொஞ்ச நாட்களிலேயே கடுமையான நோயினால தாக்கப்பட்டார். அதிக படுக்கையில இருக்கும்படியான ஒரு சூழ்நிலை உருவானது. இப்படிப்பட்ட நிலையிலும் அவர்கள் உள்ளாக தேவ சித்தத்தை, தேவ அழைப்பை மறவாதவர்களாக இந்த அழைப்பில நாம் உறுதியாக இருக்கணும்னு சொல்லி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா இவருக்கு நெடுநாள் மருத்துவமனையிலேயே இருந்து சிகிச்சை கொடுக்கும்படியாக கடுமையான நோய் தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவர் சரியாகி வீட்டுக்கு வந்தார். கர்த்தர் இவர்களுக்கு 6 குழந்தைகளை கொடுத்தார். அதுல பார்த்தீங்கன்னா 3 ஆண் குழந்தைகள் மரித்து போயிட்டாங்க. ஏன்னா அந்த சீதோஷணத்தினால அவர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. சரியான மருத்துவ சிகிச்சை இல்லாதது நிமித்தமாக அந்த குழந்தைகள் இறந்து போனாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் தளர்ந்து போகாதவர்களாக, சூழ்நிலையை பார்த்து அவர்கள் தங்களுடைய அழைப்பைகளை பின்தங்கினவர்களாக, கர்த்தரை குறை கூறாதவர்களாக வாழ்ந்து காட்டினார்கள். அவருடைய மனைவி சொன்னாங்களாம், கர்த்தர் எங்களுக்கு எதை செய்தாலும் அவர் நன்மைக்காகவே செய்வார்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்பட்டார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா 1923 அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தை பிறந்து அவளுடைய மனைவியும் அதிகமாக உடல் பலவீனங்கள் தாக்கப்பட்டு அவர்களும் மரித்து போகிற ஒரு சூழ்நிலை உண்டானது. இந்த இருளான காலகட்டங்களை அவர் ரொம்ப சோர்ந்து போனவராக, மனைவியும் மரித்து போயிட்டாங்க, 3 குழந்தைகளும் மரித்து போயிட்டாங்கன்னு சொல்லி தனிமையிலேயே 3 குழந்தைகளை இவர் வளர்த்து கொண்டிருந்தார். பிள்ளைகளுடைய படிப்பின் காரணமாக அவர் உறவினர்களிடத்திலேயே பிள்ளைகளை ஒப்படைத்து விட்டு இவர் மறுபடியுமாக அந்த சீனாவிலே ஊழியத்தை நிறைவேற்றினார். அநேக கிராமங்களுக்கு நடந்தே போய் பல மைல் தூரங்கள் பிரயாணப்பட்டு குதிரைகளிலே போய் இன்னுமாக படகிலே போய் இப்படிப்பட்டு ஊழியங்களை செய்வதிலே, சுவிசேஷங்களை அறிவிப்பதிலே, ஜனங்களை நற்காரியங்களிலே நடத்துவதிலே அதிகமாக பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தாங்க. அப்போ அவருடைய உடல்ல அதிகமான பலவீனங்கள் ஏற்பட்டது. அப்போ அவருடைய நண்பர்கள் எல்லாம் சொன்னாங்க, நீ ஊழியர் செஞ்சது போதும், நீ அதிகமாக ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி சொன்ன போது பார்த்தீங்கன்னா அவர் இல்லை, என்னுடைய வாழ்க்கையிலே நான் கர்த்தருக்காக இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேக இருக்கு, இன்னும் அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷங்கள் கொண்டு செல்லப்படணும்னு சொல்லி அவர் அதிகமாக பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தாருங்க. அப்போ ஒரு நாள் என்னாச்சுன்னா, சீன தேசத்துல கடுமையான அரசியல் சட்டங்கள் மாறி கொள்ளைக்காரர்களுடைய கூட்டங்கள் அதிகமாக பெருகி அநேக ஜனங்களை துன்புறுத்தும்படியாக அவர்கள் எழுப்பினார்களாமா. அப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு ஊழியர்களுக்கு விரோதமாக வன்முறைகளை கொள்ளையர்கள் அதிகமாக செய்திருக்காங்க. எல்லா இடங்களிலும் மக்கள் பயத்தோடு வாழ்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா அநேகருடைய வீடுகளை அழித்து போட்டார்கள். அதுல ஜான் விக்சனுடைய வீடும் அழிக்கப்பட்டது. அவர் வைத்திருந்ததான குறிப்புகள், அவருடைய வீட்டில் இருந்ததான நினைவு சின்னங்கள், புத்தகங்கள் எல்லாமே அழிக்கப்பட்ட சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்ட போதோ அவர் கொஞ்சம் கூட தளர்ந்து போகாதவராக, கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக என் வாழ்க்கையில நடத்துறான்னு சொல்லி அவர் அப்பவும் அந்த அழிந்து போன பொருட்களை நினைத்து அவர் கவலைப்படாதவனுக்கு தன்னுடைய அழைப்பிலே உறுதியாக காணப்பட்டார்கள். இன்னுமாக பார்த்தீங்கன்னா புதிய சூழ்நிலையிலே அவர் மீண்டுமாக ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படியாக மக்கள் மத்தியிலே நம்பிக்கையின் செய்திகளை
அவர் சென்றார். அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக, கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கையாக காணப்பட்டது. இன்னுமாக சீனாவில் பல இடங்களிலே சட்டமின்மை அதிகரித்து இருந்தது. ஆயுதம் ஏந்திய கொள்ளைக்கார கும்பல்கள் கிராமங்களை அச்சுறுத்தி கொண்டிருந்தார்கள். பயணிகள் பாதுகாப்பாக செல்ல முடியாத சூழ்நிலை காணப்பட்டது. 1931 நவம்பர் மாதத்துல பார்த்தீங்கன்னா யாங்கி சியாஜி கிராமத்துல ஒரு சபைக்கு சென்ற போது ஆயுதம் ஏந்திய கொள்ளைக்காரர்களால் இவர் பிடிக்கப்பட்டார். 600க்கும் மேற்பட்ட கள்வர்கள் கிராமத்தை சூழ்ந்து கொண்டார்கள். பலரை பிணையாக எடுத்துக்கொண்டு போனார்கள். அதுல இவரையும் கூட்டிக் கொண்டு போனார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவர் என்பதால, இவர் மிஷனரி என்பதால இவர் மேல சந்தேகப்பட்டார்கள். அரசு படைகள் கொள்ளைக்காரர்களை தொடர்ந்து வந்தபோது வின்சனை விடுவிக்கும்படியாக முன் வந்தனர். ஆனா அவர் பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன விடுதலையாக்காதீங்க, சீன பிணையாளிகளை விடுதலையாக்கும்படியாக அவர் கேட்டுக்கொண்டார். அவங்களோ சீன மக்களை நாங்கள் விடுதலையாக்க முடியாதுன்னு சொல்லி மறுத்து விட்டார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா பல குழப்பங்கள் ஏற்பட்டு பலர் கொல்லப்பட்டாங்க. அந்த தருணத்துல கொள்ளைக்காரர்கள் அவரை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்துக்கொண்டு அவரிடம் பார்த்தீங்கன்னா அவர் தனியாக வைக்கப்படும் போது அவர் பயமில்லாமல் தேவனுக்காக உறுதியாக இருந்தார். மரண பயம் அவருக்குள்ளாக காணப்படவே இல்லை. அது மரண பயம் இல்லை, எனக்கு நித்திய வாசலுக்கான வழி என்ற உறுதியோடு அவர் காணப்பட்டார். அப்போ ஒரு கள்வன் அவரை பார்த்து கேட்கிறாரு, உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, எனக்கு பயமே இல்லை, நான் இங்க கொல்லப்பட்டனா நான் தேவனிடத்துல செல்லுவேன்னு சொல்லி அவர் தைரியமாக பேசினார். அப்ப பாத்தீங்கன்னா அவரை சுட்டு கொன்று அவருடைய தலையை துண்டித்து வெட்டி போட்டார்கள். அவர் இப்படியாக மறித்து போனான்னு சொல்லி அந்த இடத்துல செய்திகளை அறிவிக்கும் போது இவரிடத்துல சுவிசேஷ நன்மைகளை பெற்ற ஜனங்கள் எல்லாரும் மனம் தளர்ந்தவர்களாக அவருக்காக அதிகமாக கண்ணீர் வடித்தார்கள். சீனாவில் உயிர் நீத்த முதல் சதன் பிரெஸ்பிட்டோரியன் மிஷனரி இவர்தான் அப்படின்னு சொல்லி அவருடைய உடலை என்ற ஒரு மிஷனரி கண்டுபிடிக்க அந்த அவருடைய உடலை அடக்கம் பண்ணினார். அவருடைய ஊழியத்தை இதோடு முடக்கிக் கொள்ள முடியவில்லைங்க. அவருடைய 3 பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா மிஷனரிகளாக தங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்து அவர் ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக அவர்களும் நடந்து போனாங்க. அது மாத்திரம் இல்லாம சீன மக்களை குறித்து அதிக அக்கறை கொண்டிருந்தார். அவர்களை காப்பாற்ற எண்ணினார். அவருடைய விசுவாசம் உண்மை அவருடைய மரணத்திற்கு பின்பாக பேசப்பட்டது. இந்த மரணம் அவருடைய வாழ்க்கையில ஒரு முடிவல்ல, தலைமுறைகள் பேசும்படியாக ஜீவனுள்ள சாட்சியாக அவர் போதித்த நற்செய்திகளிலே, பேச்சிலே, நடக்கையிலே, தியாகத்திலே அன்பு வெளிப்பட்டதை எல்லாரும் உணர்ந்தார்கள். எண்ணற்ற சவால்களை சந்தித்தவராக பொறுமையோடு எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டார். அன்பினால கிறிஸ்துவுக்கு சேவை செய்தவராக கடைசி மூச்சு வரையிலுமாக தன்னுடைய அழைப்பில உறுதியாக நின்று காணப்பட்டாருங்க. வேதத்துல யாக்கோபு 5வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியா சொல்லுது, நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதுன்னு சொல்லி இந்த வார்த்தைக்கு ஏற்ப அவர் எல்லாவற்றையும் கர்த்தருக்காக பொறுமையோடு சகித்து கர்த்தருடைய வருகைக்காக அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினார். இன்னைக்கு நாமும் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமுதாயம் நம்மளை பார்க்கிறது. நம்ம குடும்பம் சாட்சியுள்ள ஜீவியம் ஜீவிக்கிறோமா? சுவிசேஷத்தை அறிவிக்க பிரயாசப்படுகிறோமா? இப்படிப்பட்ட மிஷனரிகளை குறித்து அறிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையும் கர்த்தருடைய அன்பிலே கட்டப்பட்ட வாழ்க்கையாக, சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழ நம்மை அர்ப்பணிக்கலாம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.